மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயிலில் ஒரு பையன் கடையில் ஆன்ஸ் பையில் ஏதோ வச்சு வித்தம் சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு சாவடிச்சிட்டாங்க. வார்டன் ஜெயில் கைதிகள் அடித்ததாக சொல்கிறாங்க. உண்மையிலே இது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரணும். ஏன்னா ஒரு பெட்டி கடை வச்சுருந்த பையன் ஹேண்டிகேப்பு, ஒரு கை ஹேண்டிகேப்பு, அவர் ஒரு ஆன்ஸ் புயலை வச்சு விற்றதுக்காக அங்கே ஆன்ஸ் புயலை விற்கிறதா இருந்தால் அங்கே ஃபைன் போட்டு 25,000 15,000 10,000 ஃபைன் போட்டு கடையை மூடிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் வரணும். அவரை கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சார்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ எங்கேயுமே கடைகளில் இந்த ஆன்ஸ் புயலை எதுவுமே விற்கலை. இங்கே அவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்கன்னு அதுவும் எனக்கு தெரியலை. இவர் அடித்து கொள்கிற அளவுக்கு என்ன தவறு செஞ்சாருன்னு கண்டிப்பாக தெரிய வரணும். ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தை அவருக்கு இருக்குது, ஒரு கை குழந்தை வச்சுருக்காரு. அவர் அவர் சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பமே நடக்குது. ஓகேவா? அவர் ஒன்றும் கஞ்சா போட்டில் வைக்கல, சரக்கு பிளாக்கில் வைக்கல. என்ன பிடிச்சது ஆன்ஸ் பாயிட்டு தான். கஞ்சா விற்றுருந்தாலும் பிடிச்சிருந்து நீங்கள் ஜெயிலில் போட்டிருந்தாலும் சரி, ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். சரி, சரக்கு விற்று பிளாக்கில் விற்றாரு, பிடிச்சி போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. இதுக்கு அடிக்கணும்னு என்னத்தை ஒரு மனுஷன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கணும்னு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இது போலீஸ்காரங்க அடித்தாங்களா? இப்போ வார்டன் ஜெயில் கைதிங்க அடிக்கணும்னு ஜெயில் கைதிங்களுக்கு அந்த பையனுக்கு என்ன விரோதியாண்ணா? இல்லை இவர் தீவிரவாதி லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டவர், ஜெயிலுக்கு போனோடனே அங்கே இவரை காட்டி கொடுத்தவங்களாம் சேர்ந்து அடித்து கொண்டு விட்டாங்களா? இதெல்லாம் என்ன கட்டுக்கதையாவில் இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கை ஒரு மக்களிடத்தில் நம்ப முடியாமல் இந்த விஷயம் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம். எவ்வளவோ பேர் இது அப்படி செத்துருக்கலாம், அப்படி அது இது ஒவ்வொன்றும் ஒருத்தவங்க சொன்னாங்க. சாத்தானுக்குளம் கொலை வழக்கு நடந்துச்சு, அதில் எவ்வளோ பேருக்கு எப்படி அடித்து கொண்டாங்கன்னு தெரியும். திருப்பரங்குன்றத்தில் அஜித்குமார் அடித்து கொண்டாங்க. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க இவ்வளவு விசாரணை இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா என்ன தைரியத்தில் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. மனுஷனை அடித்து சாவடிக்கிற அளவுக்கு என்ன தவறு? அவன் என்ன கொலையை பண்ணியிருந்தா கூட அவனுக்கு தண்டனை இருக்குது, நீதிபதிகள் இருக்காங்க, தூக்கு தண்டனை இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய தண்டனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதை விட்டுவிட்டு ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு மேலே ஏற்கனவே கேஸ் இருந்துச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையிலே இதெல்லாம் தவிர்க்க, இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? முதல்ல இந்த கொலை வழக்குக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுங்கன்னு சொல்கிறது அது தனிப்பட்ட பிரச்சனை. 41 பேர் செத்தாங்க, அதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. இவர் அடித்து சாப்பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசனபிள் வேணும்ல? ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு சிறைவாசிகளே இவர் அடித்து கொள்றதுக்கு சிறைவாசிகள் ஏன் இவரை போய் அடித்து கொள்ளணும்? வார்டன்ஸ்லாம் ஏன் இவரை போய் அடிக்கணும்? அப்படின்னா அவன் பெரிய தப்பு செஞ்சுட்டான். உள்ளே ஏற்றுக்கவே முடியல இந்த சாவு. இதுக்கு என்ன நடந்தது, இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வேணும். அவன் இந்த பையன் செத்ததுக்கான காரணமும் கண்டிப்பாக தெரிய வேணும். அந்த பையன் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் சாத்தான குளத்தில் எப்படி கைது பண்ணி அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க, அது மாதிரி இதுல சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அப்படி கடுமையாக்கப்படும் பட்சத்தில் தான் திருந்துவாங்க. எனக்கு உண்மையிலே அவ்வளோ ஆத்திரம் வருது. இதுக்கு மேலே எதுவும் பேசினா நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சு அடிச்சு போடுவானுங்க. இது தேவையில்லாத கான்செப்டும் கிடையாது, இது பேச வேண்டிய விஷயந்தான். அவர் என்ன தவறு செய்தாது, அவர் ஏன் அடிக்கணும், எதுக்கு சாகிற அளவுக்கு ஒரு மனுஷன் அடிக்கிறதுக்கு? நம்மளும் மனுஷன் தானே. ஒருத்தனை போய் அடித்து சாவடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தன் வெளியில் சண்டை போட்டு சாவடிக்கிறானுங்க, ஒரு பகையில் குத்தி சாவடிக்கிறானுங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் போலீஸு, மக்களை காப்பாற்றுற போலீஸு, நீங்கள் ஒருத்தனை போய் ஒரு ஆன்ஸ் புயலை வச்சுருந்தான்றதுக்காக பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வச்சுருந்து ஜெயிலில் பிடிச்சி அங்கே போய் செத்துட்டான்னு சொன்னால் அதில் நம்புகிற மாதிரியா இருக்குது? ஏற்றுக்கவே முடியல. இப்போ போலீஸை பார்த்தாலே பயமாக தான் மக்களுக்கு இன்னமும் இருக்கும். ஸோ மக்களுக்காகத்தான் போலீஸ் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கல. போலீஸை கண்டால் மக்கள் தான் பயப்படுற அளவுக்கு தான் இன்னமும் இருக்குது. இந்த நிலைமை தான் மாற வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். மாறுமான்னு பொறுத்து பார்ப்போம். இந்த தாவை காட்சியில் திருப்பரங்குன்றம் அஜித்குமார் அடித்து கொன்னது கூட அதையும் இவங்க மூடி மறைக்கத்தான் பார்த்தாங்க. ஒரு சில ஆதாரங்கள் வெளியில் வந்தது. அந்த பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க பாரு, அந்த வீடியோ ஆதாரமாக கிடைக்க கண்டு தான் அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக பதியப்பட்டது அங்கு. அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்க வேண்டும். இவர் ஏன் இவங்களை அடித்தாங்க? போலீஸில் அடித்து ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்களா, அல்லது அங்கே ஜெயிலில் போய் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன பகை? இதெல்லாம் கண்டிப்பாக இந்த போலீஸ்காரங்க சொல்ல வேணும். அப்படி சொல்லும் பட்சத்தில் தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரும்.
இல்லை இவர் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது, அது இருக்குது, என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து யார் சொல்லணும்? இந்த போலீஸ்காரங்க வந்து சொல்ல வேண்டும். இல்லை இவர் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்காரு, அந்த கடையில் எது மாமூல் கெட்டதாகலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் இது யார் மேலே தவறு, என்ன மேட்ரு, என்ன நடந்துச்சுன்னு வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். இந்த கேஸ் இது வந்து இதோட முடியக்கூடாது. இன்னும் அப்போ எவனா பிடிச்சிட்டு போனாலும் அடித்து சாவடிச்சிடோம்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீதிபதிகள் இதில் தலையிட்டு எல்லா கேஸ்லையும் நீதிபதிகள் தான் தலையிட்டாங்க. இப்போது லாஸ்ட்டு எத்தனையோ வருஷத்தில் வந்து எத்தனையோ லாக்அப் டெத்து வந்து நடந்திருக்கு. அதுலேயும் இதுவும் ஒன்று கடந்து போயிட முடியாது. சில லாக்அப் டெத்துக்கள்லாம் உண்மைத்தன்மை வெளியில் வர வேண்டி, ஏன் சேர்த்தாங்க, எதுக்கு அடித்தாங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய வந்தால்தான் மக்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை தெரிய வரும். ஓகேவா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேஸ் இன்னும் எதை நோக்கி போகிறது, இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளியே வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.